ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை 5ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 9ஆம் பகுதி. அந்த உலகம் சில சமயங்களில் பிரம்மலோகம், வைகுந்தம், மகாநாராயண லோகம், பரவ்யோகம், மகாகாஸ் மற்றும் பிற பெயர்களால் விவரிக்கப்படுகிறது. அடிப்படையில் இந்த பெயர்கள் அனைத்தும் கோலோகத்திலிருந்து வந்தவை. அடக்கப்பட்ட மனம் பிரம்மலோகத்திற்கு இட்டு செல்லும். அதே ஒருமுகப்பட்ட மனதுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் அன்பு பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அத்தகைய அன்பு பக்தர்களால் மட்டுமே அந்த உலகத்தை அறிய முடியும். சாஸ்திரமும் கூறுகிறது, எஸ்ய ஞானமயம் தபக. இங்கே பிரம்மலோகம் என்பது வைகுந்த லோகத்தையும், பிராணன் என்பது தெய்வீக உலகத்தையும், கவஸ் என்பது பிரஜத்தில் வசிக்கும் மரங்கள், கொடிகள், பசுக்கள், கோபர்கள் மற்றும் கோபியர்களையும் குறிக்கிறது. மேலும் நிக்னோபத்ரவம் கபன் என்பது பிரஜத்தில் வசிப்பவர், எல்லா துன்பங்களையும் நீக்குபவர் என்று பொருள்படும். அவர்களின் துன்பம் என்ன? ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பிரிக்கப்பட்ட கோபியர்கள் மற்றும் மூச்சடையன் வஜ்ரகவன் திந்தபம் என்பதே அவர். அதாவது பிரஜத்தில் வாழும் பசுக்களாகிய நாங்கள் பிரஜவாசிகள் அனைவரின் பிரிவின் தாங்க முடியாத வெப்பத்தை நீக்குவதற்காக எங்கள் அன்பிற்குரிய ஷியாம சுந்தரரிடம் வருகிறோம். பசுக்களின் துன்பத்தை நீக்குவதன் பொருள் இதுவே. பிரஜவாசிகளுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீதுள்ள அன்பு இயல்பானது. அவர்களின் உணர்வுகளை உணர்ந்து அவர்களின் அன்பை அடைவதற்காக தொடர்ச்சியான சாதனை இருக்கும்போது அந்த அரியான பிரஜ அன்பு அடையப்படுகிறது. எனவே அத்தகைய இயக்கம் மிகவும் அரிதானது. கோலோகத்தை இவ்வாறு விவரித்த பின்னர் அவர் கோலோகத்திற்கும் கோகுலத்திற்கும் உள்ள வேறுபாட்டை விளக்குகிறார். சது, அதாவது அவர் கோவர்த்தன மலையை தாங்கி பிடித்து பிரஜவாசிகளை காத்தார். இதே கூற்று மோட்ச தர்மத்தில் ஸ்ரீ நரநியோபாக்கியானத்திலும் காணப்படுகிறது. அதில் பகவானே கூறுகிறார், கௌந்தேயா, இவ்வாறு பல வடிவங்களில் நான் உலகில் வலம் வருகிறேன். நான் பிரம்மலோகம், சனாதன கோலோகம் மற்றும் ஸ்ரீதாமம், பிருந்தாவன கோகுலம் ஆகிய இடங்களிலும் சஞ்சரிக்கிறேன். மேலும் மிருத்யுஞ்சய தீர்த்தத்தில் கூறப்பட்டுள்ளது, ஒரு சமயம் அவர் பேருண்மையிலிருந்து வைகுந்தத்தை கோகுலமாக தானாக முன்வந்து பூமியில் பிரதிஷ்டை செய்து கோபியின் மாபெரும் திருவிழாவை, ராசலீலை முதலானவற்றை நிறைவு செய்தார். அந்த மாபெரும் திருவிழா பக்தியின் வடிவமாகும். மேலும் அது நற்குணம் உடையவர்களுக்கு பக்தியை அளிக்கிறது. அதே போல நாரத பாஞ்சராத்திரின் விஜயானந்தத்திலும் கூறப்பட்டுள்ளது, எல்லா இருப்பிடங்களுக்கும் மேலாக கோலோக தாமம் கோகுல தாமத்தின் ஒப்பற்ற நாயகனான பரமானந்த கோவிந்தன் எப்போதும் சுக போகங்களில் நிலைக்கிறார். சாஸ்திரங்களிலும் இதுவே கூறப்பட்டுள்ளது. அங்கே அவர் அந்த விஷ்ணர்களின் உறவினர்களாகி மிகுதியான உன்னத இருப்பிடமாக தோன்றுகிறார்கள் என்று கூறினார். அதாவது அவர்கள் அனைவரும் பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடையது கோகுலம் என்னும் இடம் என்று அறியப்படுகிறது. 8ஆம் இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் 5ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 9ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.